வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். பொறுத்தவரையில் ஒவ்வொரு மரங்களின் பெயரை கொண்டு ஒவ்வொரு சந்திகளின் பெயரை குறிப்பிடுவார்கள். அவ்வாறான ஒரு மரத்தின் பெயர் கொண்ட சந்தியில் தான் நான் கூட இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த சந்தி தான் அச்சிவேலியில் உள்ள இலுப்பியடி சந்தி. இந்த சந்திக்கு இலுப்பியடி சந்தி என்று பெயர் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஆரம்ப காலத்திலே இந்த இடத்திலே ஒரு இலுப்ப மரம் இருந்தது. அந்த மரத்தை வைத்துதான் இந்த இடத்தை இலுப்பியடி சந்தி என்று அழைத்து வந்தார்கள். இந்த சந்தியிலே ஒரு பிள்ளையார் ஆலயம் கூட இருக்கின்றது. இந்த சந்திக்கு அருகில் இந்த அச்சுவேலியின் பிரதான சந்தை இருக்கின்றது. இன்று எமது வணக்கம் தாய்னா நிகழ்ச்சியில் அந்த அச்சுவேலியின் பிரதான சந்தைக்குள் சென்று பார்ப்போம். நீங்களும் பாருங்கள், எங்களுடன் இணைந்து. போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த பேருந்து அச்சிவேலி பஸ் தரிப்பிடத்தில் இருந்து இப்போது ராசாவின் தோட்டம் வீதியினூடாக யாழ்ப்பாணத்திற்கு செல்ல போகின்றது. நாங்கள் அச்சிவேலி பிரதான சந்தைக்குள் செல்ல போகின்றோம். நீங்களும் பாருங்கள், எங்களுடன். அச்சிவேலியின் பிரதான பழக்கடை தொகுதி இந்த பகுதியில். மற்ற நேரங்களில் பார்த்தால் பழங்கள் நிறைய இருக்கும், ஆனால் இப்போது குறைவாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் இப்போது மாம்பழங்கள் சீசன் இல்லை. அதை விடவும் சில நாட்களுக்கு முன்புதான் சன்னதி திருவிழா நடைபெற்றது. அதனை முன்னிட்டு இந்த கடைகளில் இருந்த பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகிவிட்டது. இனி கொள்வனவு செய்யப்படும் பழங்கள் தான் விற்பனையாகும் என்று இந்த கடை உரிமையாளர் கூறு. ஒவ்வொரு நாட்டிலும் அரசாங்கத்தினால் பொருட்களுக்கான வரி அறவிடப்படுகின்றது. இந்த அச்சுவேலி சந்தையிலும் அரசாங்கத்தினால் பொருட்களுக்கான வரி அறவிடப்படுகின்றது. ஆனால் நேரடியாக அது அரசாங்கத்தினால் அறவிடப்படுவதில்லை. ஒரு தனி நபர் தான் அந்த உரிமையை பெற்றுக் கொள்கின்றார். அவ்வாறு உரிமையை பெற்ற ஒரு நபர் தான் எனக்கு அருகில் இருக்கின்றார். இவரிடம் சற்று நாங்கள் கதைத்து பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்க எத்தனையாம் ஆண்டு இந்த வரி உரிமையை பெற்றிருக்கிறீங்க? 2016ஆம் ஆண்டுக்குரிய வரியை பெற்றுக்கொள்கிறோம். மரக்கறிக்கு என்ன மாதிரி வரி அறவிடுறீங்க? விவசாயிகள், வியாபாரிகள் அனைத்து பேருக்கிட்டையும் நாங்கள் 4 வீதம் தான் அறவிட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 4 வீதம் வரி. அப்ப மீன் சந்தையில் இருக்கிறார்கள் அது கிலோவுக்கு 10 ரூபா. அப்படி நெல் மீனுக்கு கிலோவுக்கு 10 ரூபா, இறாலுக்கு 1 கிலோவுக்கு 20 ரூபா, நண்டுக்கு 1 கிலோவுக்கு 12 ரூபா. அப்படி ஒவ்வொன்றுக்கும் வேற ஒரு வரி அறவிடுவீங்க. இந்த வியாபாரம் செய்யற இடத்துக்கான வரி நீங்க எவ்வளவு அறவிடுறீங்க? மீன் வியாபாரிக்கு கல்லுக்கு 100 ரூபா. இந்த மரக்கறி வியாபாரிகளுக்கு இடத்துக்கு 200 ரூபா. மற்ற பல வியாபாரிகள், உடுப்பு வியாபாரிகள் அவைகளுக்கு அதுக்கெல்லாம் ஒரு நார்மலான ஒரு வீதம் 150 ரூபா 200 ரூபா பேமெண்ட் இடவரிக்கு எடுக்கிறது. இடவரிக்கு எடுக்குங்க. விவசாயிகளாலையும் இந்த வியாபாரிகளாலையும் உங்கள்ட வரியை கட்டக்கூடிய மாதிரி இருக்கா? இதுவரைக்கும் யாரும் எனக்கு எந்த வித ஒரு கம்ப்ளைண்டும் தராமல் இதை நல்லபடியாக நடத்துறீங்க, நல்லபடியாக கொண்டு போறீங்க, நல்ல மாதிரி நடக்குதுன்றதை மட்டும் எங்களுக்கு கூடுதலான ஆக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். சரி, அவையால கட்டேல அது எங்களுக்கு வரியை குறைச்சி விடுங்கன்னு சொன்னா நீங்க குறைச்சி விடுவீங்களா? இது வரைக்கும் அப்படி ஒரு கம்ப்ளைண்டும் வேற இல்லை.
இந்த ரேட்டுக்கு சந்தை எடுத்து நாங்கள் குறைக்கவும் இல்லை கூட்டவும் இல்லை, அதே மாதிரி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நியாயமான வரியை தான் அறவிட்டு கொண்டிருக்கிறீங்க. ஓ அப்படித்தான். சரி, நன்றி அண்ணா. அச்சிவேலியின் மொத்த வியாபாரம் செய்யப்படும் இடம்தான் இந்த இடம். அச்சிவேலி ஒரு கிராமமாக இருக்கின்றது. அதைவிடவும் அச்சிவேலியை சூழவும் பல சிறிய கிராமங்கள், கதிரிப்பாய், இடைக்காடு போன்ற பல சிறிய கிராமங்கள் இருக்கின்றன. இவைகள் விவசாய கிராமங்களாகவே இருக்கின்றன. இந்த விவசாய கிராமங்களில் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையில் விவசாய பொருட்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு இந்த சந்தையில் மொத்தமாக விற்கப்படுகின்றன. பருத்தித்துறை, நெல்லியடி, உடுப்பட்டி போன்ற பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் இந்த சந்தைக்கு வந்து இங்கிருந்து மொத்தமாக பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டு தங்களுடைய சந்தைக்கு சென்று விற்பனை செய்து வருகின்றனர். அச்சிவேலியும் அதனை சூழ உள்ள தோப்பு, கதிரிப்பாய், இடைக்காடு போன்ற சிறிய கிராமங்களும் விவசாய கிராமமாக இருப்பதனால் அந்த கிராமங்களில் இருந்துதான் இந்த சந்தைக்கு மரக்கறிகள் கொண்டு வரப்பட்டு இங்கு வைத்து விற்பனை செய்யப்படுகின்றன. மேலதிகமாக தம்பிள்ளை போன்ற வெளி மாவட்டங்களிலிருந்து மரக்கறிகள் கொண்டு வரப்பட்டு இந்த சந்தையில் வைத்து விற்கப்படுகின்றன. இந்த சந்தையில் உள்ள இந்த ஐயாவிடம் சற்று கதைத்து பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் செய்து வாரீங்க? 20 வருஷம். 20 வருஷமா செய்து வாரீங்க. உங்களோட வியாபாரம் எப்படி போகுது? சுமார் மாதிரி போகுது. நீங்க எந்த இடம்? அச்சிவேலி தோப்பு. தோப்பு. உங்களோட இடத்துலயே நிறைய மரக்கறி செய்வினா? அங்கேயே செய்யணும். நீங்க விவசாயம் செய்யறீங்களா? இல்ல. இந்த சந்தையில எந்த நேரம் அதிகமா மக்கள் வருவினா? ஒரு 10 மணியிலிருந்து 11 மணி மட்டும், விடிய 4 மணியிலிருந்து 5 மணி மட்டும் மொத்த வியாபாரிகள் வருவினா? அப்படி கொள்வனவு செய்யறதுக்கு வருவினோம். புறத்தாலும் எந்தெந்த இடத்துக்கு இங்கே இருந்து கொள்வனவு செய்து கொண்டு போவினா? வார மரக்கறியா கொள்வனவு செய்து கொண்டு போவினோம். எந்தெந்த சந்தைக்கு கொண்டு போவினா? திண்ணவேலி, கொடியாமம், நெல்லியடி. அச்சிவேலி பிரதான சந்தையில் காலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை நல்ல கூட்டமாக இருக்கும். ஏனென்றால் மொத்த வியாபாரிகள் இங்கு வந்து பொருட்களை வாங்கி கொண்டு செல்வார்கள். அதனால் பரபரப்பாக இருக்கும். அதை விடவும் 9 மணியில் இருந்து 12 மணி வரையும் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஊர் மக்கள் பொருட்களை வாங்குவதற்காக இந்த சந்தைக்கு வருவார்கள். அதனால் நல்ல கூட்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்த நேரம் 2க்கும் இடைப்பட்ட நேரம் என்பதனால் இந்த நேரத்தில் இந்த சந்தையில் ஆள் நடமாட்டங்கள் குறைவாக இருக்கின்றன.
அச்சுவேலி பிரதான சந்தையில் மரக்கறிகள், மீன்கள் மட்டுமல்லாது பலசரக்கு கடைகள், உடுப்பு கடைகள் போன்ற அனைத்து கடைகளும் இங்கே காணப்படுகின்றது. அதைவிட இந்த அச்சுவேலி பிரதான சந்தையில் இந்த ஊர் வியாபாரிகள் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் வந்து இங்கே வியாபாரம் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட வியாபாரி ஒருவர் தான் எனக்கு அருகில் கூட நின்று கொண்டிருக்கின்றார். இப்போது அவரிடம் சற்று கதைத்து பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் எத்தனை வருஷமா இங்க வியாபாரம் செய்யறீங்க? ஒரு 8 வருஷ காலமா வியாபாரம் செய்கின்றேன். 8 வருஷமா வியாபாரம் செய்றீங்க. நீங்க உங்களோட சொந்த இடம் எது? பெட்டிக்குளோ காத்தாங்குடி. பெட்டிக்குளோ காத்தாங்குடியில இருந்து இங்க வந்து வியாபாரம் செய்யறீங்க. நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? அச்சிவலியில இருக்கா. அஜ்வேல் இங்கேயே இருந்து வியாபாரம் செய்யறீங்க. எங்க இருந்து உங்களுக்கு உடுப்புகள் வருது? இந்தியாவில இருந்து, கொழும்புல இருந்து கொண்டு வருது. அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வியாபாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு லாபம் வருதா? ஓ. இந்த அச்சுவேலி பிரதான சந்தையில் இருந்து இன்று எமது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஒளிப்பதிவாளர் பூவியுடன் இணைந்து உங்கள் சிந்து. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.